இன்னைக்கு இந்த வீடியோவில் எந்த விஷயத்தை பற்றி பேச போகிறோம் அப்படின்னு சொல்லி கேட்டோம் அப்படின்னா, குவைத்தில் அதுவும் குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா மங்காஃப் அப்படின்ற இடத்துல இருக்கக்கூடிய ஒரு 6 மாடி கட்டடத்தில் ஏற்பட்ட தீ விபத்து அப்படின்றதுல சிக்கி கேரளாவை சேர்ந்த ஒரு 19 பேர், தமிழ்நாட்டை சேர்ந்த 5 பேர் உயிரிழந்திருக்காங்க அப்படின்ற செய்தி உட்பட பார்த்தோம் அப்படின்னா, இந்தியாவை சேர்ந்த கிட்டத்தட்ட 48லேருந்து 50 தொழிலாளர்கள் வந்துட்டு இறந்துட்டாங்க அப்படின்ற அதிர்ச்சியான செய்தி வெளியாகி ரொம்ப பெரிய அதிர்வலைகள் அப்படின்றத ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா வெளிநாட்டுக்கு வேலைக்கு போகிறவங்க ஒவ்வொருத்தருமே பார்த்தோம் அப்படின்னா அவங்க ஃபேமிலி ஸ்ட்ரகிள்ஸாக இருந்தாலும் சரி, வீடு கட்டணும், தங்கச்சிக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும், இல்லைன்னா தம்பி கல்யாணம் பண்ணி வைக்கணும், வீட்டு மேலே லோன் இருக்குது, இல்லைன்னா படித்த லோன் இருக்குது அப்படின்ற மாதிரி ஏதாவது ஒரு கஷ்டத்துக்காக தான் பார்த்தோம் அப்படின்னா வெளிநாட்டுக்கு போகிறது அப்படின்றது இருக்கு இல்லையா. ஒரு சிலருக்கு பார்த்தோம் அப்படின்னா அதுதான் பேஷன், அதுதான் ஆசை அப்படின்றதா இருக்கும். பட் 90% என்ன விஷயம் அப்படின்னு சொல்லி கேட்டோம் அப்படின்னா, இங்கே நம்ம படித்ததுக்கு வேலை கிடையாது. அப்படியே வேலை கிடைக்குது அப்படின்னாலும் நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய சுமைக்காக இருந்தாலும் சரி, வீட்டில் இருக்கக்கூடிய கடனுக்காக இருந்தாலும் சரி, அந்த அளவுக்கு சம்பளம் அப்படின்றது கிடைக்கிறது கிடையாது. ஃபேமிலியை வந்துட்டு ஒரு அளவுக்கு ஸ்டேபிளாக கொண்டு வரணும் அப்படின்னா நம்ம ஃபாரினில் போய் ஒர்க் பண்ணுறோம் அப்படின்ற பட்சத்தில் ஒரு 4-5 வருஷம் கஷ்டப்பட்டு ஒர்க் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம ஃபேமிலி ஓரளவுக்கு ஸ்டேபிள் ஆகிடும். அதுக்கப்புறமா நம்ம இங்கே வந்துடலாம் அப்படின்ற கனவோட தான் ஒவ்வொருத்தருடைய வெளிநாட்டு பயணம் அப்படின்றதும் தொடங்குது. பட் அங்கே போனதுக்கு அப்புறமா பார்த்தோம் அப்படின்னா அங்கேருந்து மீண்டு வர முடியாத சூழ்நிலைகளாக இருந்தாலும் சரி, இல்லை ஃபேமிலி கஷ்டம் முடியாம நீண்டுகிட்டே போறதா இருந்தாலும் சரி, இந்த மாதிரி பார்த்தோம் அப்படின்னா சொந்த ஊரை விட்டு, சொந்த பந்தங்களை விட்டு, சொந்த ஒய்ஃபை விட்டுட்டு போயிட்டு வெளிநாட்டுல கஷ்டப்படக்கூடியவங்க ஏராளமானவங்க இருக்காங்க. அப்படிதான் பார்த்தோம் அப்படின்னா குவைத்துல, கேரளா, தமிழ்நாடு, அது மட்டும் இல்லாம இந்தியர்கள் இருக்காங்க இல்லையா, அதிக அளவுல போயிட்டு வேலை பார்ப்பாங்க அப்படின்னே சொல்லலாம். கட்டிட தொழிலா இருந்தாலும் சரி, இல்லைன்னா அதை தாண்டி பார்க்கும்போது பார்த்தோம் அப்படின்னா இந்த எண்ணெய் நிறுவனங்கள் இருக்கு இல்லையா, அது சார்ந்த தொழில்களா இருந்தாலும் சரி, டிரைவரா இருந்தாலும் சரி, இந்த மாதிரி எக்கச்சக்கமான வேலை வாய்ப்புகள் அப்படின்றது குவைத்துல இருக்கு. அதுக்கு பெரும்பாலும் இந்தியாவில் இருக்கக்கூடியவங்க, குறிப்பா கேரளா, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடியவங்க போவாங்க அப்படின்னே சொல்லலாம். அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு குறிப்பிட்ட இடம் தான் மங்காஃப் அப்படின்னு சொல்லணும். அப்படிப்பட்ட ஒரு இடத்துல தான் பார்த்தோம் அப்படின்னா அந்த 6 மாடி கட்டடத்துல தீ விபத்து அப்படின்றது ஏற்பட்டிருக்கு. கிட்டத்தட்ட அந்த கட்டடத்துல இருந்து 195 பேர்ல 150க்கும் மேற்பட்டவங்க வந்துட்டு இந்தியர்கள் தான் அப்படின்னு வந்து சொல்றாங்க. ஸோ அப்படி ஏற்பட்ட அந்த விபத்து என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி ரியலைஸ் பண்றதுக்கு முன்னாடியே பார்த்தோம் அப்படின்னா அந்த தீ அப்படின்றது ஒரு 6 மாடிக்குமே பரவுனதுனால கிட்டத்தட்ட 50 இந்தியர்களுக்கு மேல வந்துட்டு இறந்துட்டாங்க அப்படின்ற செய்தி வந்து சொல்லப்பட்டிருக்கு. இன்னும் வந்துட்டு எண்ணிக்கை சரியா உறுதிப்படுத்தப்படல. யார் யார் இறந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டும் சரியா உறுதிப்படுத்தப்படல அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா இது வந்துட்டு ரொம்ப பெரிய அளவுல ஃபயர் விபத்து அப்படின்றது ஆனதுனால உடல்கள் ரொம்ப கருகி போயிருக்கு. அதனால டிஎன்ஏ டெஸ்ட் அப்படின்றது தான் எடுத்ததுக்கு அப்புறமா தான் யாரு அப்படின்னு சொல்லி நம்ம சொல்ல முடியும். ஸோ இந்த ரொம்ப ஸ்ட்ரகிளான சுச்சுவேஷன்னால பார்த்தோம் அப்படின்னா கேவி சிங், மத்திய இணையமைச்சராக இருக்கக்கூடிய கேவி சிங்கே பார்த்தோம்னா நேரடியாக குவைத்துக்கு கிளம்பி போயிருக்காரு. அந்த அளவுக்கு இஷ்யூ பார்த்தோம்னா ஒரு சீரியஸான இஷ்யூவாக போய்கிட்டு இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லி கேட்டோம்னா, அங்கே இருக்கக்கூடிய அந்த 6 மாடி கட்டிடம் இருக்கு இல்லையா, அதை வந்துட்டு கேரள தொழிலதிபரான கேஜி ஆப்ரகாம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒருத்தர் தான் வந்துட்டு வாடகைக்கு எடுத்து அதை வந்துட்டு ரெண்ட் மாதிரி விட்டுருக்காரு அப்படின்னே சொல்லலாம். மொத்தமாக அந்த கட்டடத்தை வாடகைக்கு எடுத்து அதை பிரித்து ரெண்ட்டுக்கு விட்டுறதுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி வந்துட்டு கேபி ஆப்ரகாம் தான் வந்துட்டு விட்டுருக்காரு. அங்கே கிட்டத்தட்ட 195 பேர் வந்துட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுது. குவைத்தை பொறுத்த வரைக்குமே காலையில நேரம் வந்துட்டு வெயில் அப்படின்றது ரொம்ப அதிகமா இருக்கிறதுனால மோஸ்ட்லி எல்லாருமே இந்த நைட் ஷிஃப்ட்ஸ் இருக்கு இல்லையா, அதை தான் வந்துட்டு ப்ரிஃபர் பண்ணுவாங்க. நைட் ஒர்க்குக்கு போயிட்டு வந்துட்டு காலையில சமைச்சு சாப்பிட்டு தூங்குறது, அந்த மாதிரி தான் அங்கே லைஃப் ஸ்டைல் அப்படின்றது இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. அதுவும் புலம்பெயர் தொழிலாளர்களுக்கு வந்துட்டு அந்த குவைத்தினுடைய கிளைமேட் இருக்கு இல்லையா, அங்கே இருக்கக்கூடிய அட்மாஸ்பியர் செட் ஆகாது அப்படின்றதுனால மோஸ்ட்லி நைட் ஷிஃப்ட் தான் வந்துட்டு ப்ரிஃபர் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அப்படி வந்துட்டு நைட் ஷிஃப்ட்டுக்கு போயிட்டு வந்ததுக்கு அப்புறமா அடித்தளம் அந்த 6 மாடி கட்டடம் இருக்கு இல்லையா, அதனுடைய தரைத்தளத்துல தான் வந்துட்டு சமைக்கிறதுக்கான இடம் அப்படின்றது வந்து இருக்கு. ஸோ அந்த சமைக்கிறதுக்கான இடத்துல சமையல் அப்படின்றது பண்ணிக்கிட்டு இருக்கும்போது அங்கே ஏற்பட்ட சிலிண்டர் வாயு இருக்கு இல்லையா, சிலிண்டர் கேஸ் வந்துட்டு கசிஞ்சதுனால தான் இந்த தீ விபத்து ஏற்பட்டிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அப்படி கசிஞ்சதை வந்துட்டு கட்டுப்படுத்த முயற்சி பண்ணாங்க அங்கே சமைச்சிக்கிட்டு இருந்தவங்க. பட் அது வந்துட்டு கட்டுக்கடங்காம திடீர்னு ஸ்ப்ரெட் ஆனதுனால, ஏன்னா ஒரு 2-3 சிலிண்டர்ஸ்க்கு மேலே அங்கே இருந்துச்சு அப்படின்னு சொல்றாங்க. எதுவுமே எக்ஸாக்டான நியூஸ் கிடையாது. இன்னும் அமைச்சரவை இருக்காங்க இல்லையா, மத்திய அமைச்சரவையிலிருந்து உறுதிப்படுத்தப்பட்ட தகவல் அப்படின்றது எதுவுமே இன்னுமே ரிலீஸ் ஆகல. பட் அடுத்தடுத்த செய்திகள் அப்படின்றது பார்த்தோம்னா குவைத் நியூஸ் பேப்பர்ஸ்லேயா இருந்தாலும் சரி, இல்லைனா ஃபாரின் பேப்பர்ஸ்லேயா இருந்தாலும் சரி, அதில் வரக்கூடிய தகவல்கள் அப்படின்றத வச்சு தான் நம்ம இந்த கண்டென்ட் அப்படின்றது பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ சிலிண்டர்ஸ் அங்கே எண்ணிக்கை அப்படின்றது அதிகமாக இருந்ததுனால அந்த ஃபயர் வந்துட்டு ரொம்ப ஸ்பீடாக ஸ்ப்ரெட் ஆயிடுச்சு. அதனால தான் 6 மாடிக்குமே பார்த்தோம் அப்படின்னா அது சீக்கிரமாக மேலே ஏறிடுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த கட்டடத்தில் இருந்து உயிர் பிழைச்சவர் கொடுத்த பேட்டியில் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, நான் நல்லா தூங்கிட்டு இருந்தேங்க, திடுதிப்புன்னு வந்து பார்த்தோம் அப்படின்னா கதவை தட்டினாங்க. நான் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி ரியலைஸ் பண்ணுறது
பண்ணுறதுக்கு முன்னாடியே பார்த்தோம் அப்படின்னா நான் எந்திரிச்சு வெளியே போகிறேன், ஃபுல்லாக கரும் புகையாக தான் இருக்குது, அங்கே யாருமே இல்லை. நான் என்ன நடக்குதுன்னு சொல்லி ரியலைஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி தீ தீ ஓடுங்க ஓடுங்க அப்படின்ற சவுண்டு தான் கேட்டுச்சு. உடனடியாக நான் என் ரூமில் இருந்த 4 பேரையுமே தட்டி வந்து எழுப்பிட்டேன். எழுப்பிட்டு எங்கள் ஜன்னல் பெருசு அப்படின்றதுனால நாங்கள் ஜன்னல் வழியாக கீழே இறங்கிட்டோம். பட் என் பக்கத்து ரூமாக இருந்தாலும் சரி, என் எதிர்த்தாப்பு ரூமாக இருந்தாலும் சரி, அங்கேயும் நாங்கள் போயிட்டு ஃப்ரீ டைம்லலாம் பேசியிருப்போம். அங்கெல்லாம் ஜன்னல் ரொம்ப சின்னது. ஸோ அவங்களால கண்டிப்பாக இறங்க வாய்ப்பே கிடையாது, அவங்க இறந்து தான் போயிருப்பாங்க இந்த தீயில சிக்கி அப்படின்னே சொல்கிறாரு. ஸோ இதனால தான் பார்த்தோம் அப்படின்னா அந்த முதலாளி இருக்கார் இல்லையா, அவருடைய சுயநலத்தினால தான் வந்துட்டு இந்த பிரச்சனை அப்படின்றதும் வந்துட்டு பேசப்படுது. இதை நம்ம சொல்ல கிடையாது. குவைத்தில் உள்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய ஃபகத் யூசுப் அல்சபா அப்படின்றவர் தான் பார்த்தோம்னா இந்த கட்டிடத்தினுடைய முதலாளி இருப்பார் இல்லையா, அவருடைய பேராசையின் காரணமாக தான் இந்த விபத்தில் அதிகப்படியான உயிரிழப்புகள் அப்படின்றது வந்து ஏற்பட்டிருக்கு. ஏன்னா இந்த இடத்துல பார்த்தோம்னா ஒரு குறிப்பிட்ட அளவு மக்கள் அப்படின்றவங்க தான் இருக்கணும். பட் இந்த கட்டடத்தில் அளவுக்கு அதிகமான மக்களை வந்துட்டு அவங்க வாடகைக்கு வச்சிருந்திருக்காங்க. இதனால இவ்வளோ பெரிய விபத்து அப்படின்றது ஏற்படும் போது அதில் ஏற்படக்கூடிய உயிரிழப்புகள் இருக்கு இல்லையா, அதுவுமே வந்துட்டு அதிகமாக இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாமல் அந்த கட்டடத்தில் தேவையான பேசிக் நீட்ஸ் இருக்கு இல்லையா, ஃபயர் வந்துட்டு ஏற்பட்டால் அணைக்கிறதுக்கான விஷயங்களா இருந்தாலும் சரி, அந்த மாதிரியான விஷயங்களும் வந்துட்டு முறையாக ஃபாலோ பண்ணப்படல. உரிய நடவடிக்கை அப்படின்றது வந்துட்டு எடுக்கப்படும். அப்படி உரிய நடவடிக்கை அப்படின்றது எடுக்கப்பட்டு அவங்களுக்கு கண்டிப்பாக தண்டனை வந்துட்டு வழங்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டும் அந்த உள்துறை அமைச்சர் அனௌன்ஸ் பண்ணியிருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ கேரளாவை சேர்ந்த 12 பேர் நம்ம வந்து சொன்னோம் இல்லையா, எண்ணிக்கை வந்துட்டு இன்னும் 12, 19 அப்படின்னு சொல்லிட்டு இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டே தான் போய்கிட்டு இருக்கு. ஆகாஷ் நாடா, ஸ்டெல்லன் ஆப்ரகாம் பிரபு, உமருதீன் சமீர், இந்த மாதிரி எக்கச்சக்கமான பேர் பார்த்தோம் அப்படின்னா இறந்துருக்காங்க. ஸோ இதில் கேரளாவை தாண்டி பார்த்தோம் அப்படின்னா தமிழ்நாட்டை சேர்ந்த 5 பேர் வந்துட்டு இறந்துட்டாங்க அப்படின்னு வந்துட்டு அவங்க ஃபேமிலிகிட்ட அனௌன்ஸ் பண்ணப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. ஏன்னா தமிழ்நாட்டை சார்ந்தவங்களுடைய நிலைமை என்ன அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் வந்துட்டு எந்த அமைச்சகமுமே வெளியிடலை அப்படின்னாலும் அங்கே இருக்கக்கூடியவங்க இருப்பாங்க இல்லையா, இப்போ வந்து நம்ம அப்பா வேலை பார்க்குறாரு அப்படின்னா நம்ம அப்பா கூட இருக்கக்கூடியவங்க இல்லை தெரிஞ்சவங்க இல்லைன்னா அதே கம்பெனியில் வேலை பார்க்கக்கூடிய இன்னொருத்தவங்க அப்படின்னு சொல்லிட்டு, ஸோ அந்த மாதிரி தான் பார்த்தோம் அப்படின்னா ஒரு கம்பெனியில் டிரைவராக வேலை பார்க்கக்கூடிய ராஜு அப்படின்னு சொல்லக்கூடியவங்க ஃபேமிலியில் பார்த்தோம் அப்படின்னா அவங்களுக்கு ராஜுக்கு வந்துட்டு ஃபோன் பண்ணுறாங்க. தமிழ்நாட்டை சேர்ந்தவர் தான் அவரும். அவர் வந்துட்டு ஃபோன் பிக் பண்ணல. அதனால அவங்க அப்பா ஃப்ரெண்டுக்கு வந்துட்டு ஃபோன் பண்ணுறாங்க. அவங்க அப்பா ஃப்ரெண்டு வந்துட்டு அந்த கட்டடத்தில் இருக்கக்கூடியவர் கிடையாது, பக்கத்து கட்டடத்தில் வாடகைக்கு எடுக்கக்கூடியவர். அவர்கிட்ட கேட்கும்போது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இந்த மாதிரி அப்பா தங்கி இந்த கட்டடத்தில் ஃபயர் ஆயிடுச்சு தம்பி, அப்பாவை காணோம் அப்படின்னு வந்துட்டு சொல்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி அக்கம் பக்கத்தில் இருக்கக்கூடியவங்க சொல்கிற நியூஸஸ் வச்சு தான் பார்த்தோம்னா தமிழ்நாட்டில் பலி எண்ணிக்கை அப்படின்றது இப்போ வரைக்கும் கணக்கிடப்பட்டுக்கிட்டு இருக்கு. அந்த மாதிரி சொல்லணும் அப்படின்னா ராமநாதபுரத்தை சேர்ந்த கருப்பண்ணன் ராமு, வீராசாமி மாரியப்பன், தஞ்சாவூரை சார்ந்த ரிச்சர்ட் ராய், அதுக்கப்புறமா பார்த்தோம் அப்படின்னா விழுப்புரத்தை சேர்ந்த முகமது ஷெரீப், சின்னத்துறை கிருஷ்ணன் அப்படின்னு சொல்லக்கூடிய 5 பேர் உயிரிழந்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு தெரிய வந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். இப்போ ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி பார்த்தோம் அப்படின்னா திருச்சியை சேர்ந்த ஒருத்தரும் ரொம்ப அதிகப்படியான தீக்காயங்களோட ஐசியூ இருக்கு இல்லையா, ஐசியூ பிரிவில் வந்துட்டு போராடிக்கிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ இதில் பார்த்தோம் அப்படின்னா பலருமே பல கனவுகளோட போனவங்க அப்படின்னு தான் சொல்கிறாங்க. குறிப்பாக சொல்லணும்னா கருப்பண்ணன் ராமு இருக்கார் இல்லையா, கிட்டத்தட்ட 26, 27 வருஷமாக பார்த்தோம் அப்படின்னா குவைத்தில் கஷ்டப்பட்டு தன்னுடைய ஃபேமிலி அப்படின்றது இங்கே ஒரு அளவுக்கு ஸ்டேபிளாக கொண்டு வந்துட்டாரு. லாஸ்ட்டாக வந்தப்போ கூட பார்த்தோம் அப்படின்னா அவ்வளோதான், இது வரைக்கும் குவைத்தில் கஷ்டப்பட்டாச்சு, இந்த ஒரு டைம் மட்டும் போயிட்டு வந்துடுறேன், போயிட்டு வந்துட்டு அதுக்கப்புறமா நான் வந்துட்டு ஃபேமிலியோட இங்கேயே செட்டில் ஆயிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொந்த ஊரில் சொல்லிட்டு போனாரு அப்படின்னு வந்து சொல்லப்படுது. ஸோ இப்போ எல்லா சொந்தங்களுமே பார்த்தோம் அப்படின்னா கதறியெல்லாம் ஆரம்பிச்சிருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். இன்னொரு பக்கத்தில் பார்த்தோம் அப்படின்னா ரிச்சர்ட் இருக்கார் இல்லையா, ரிச்சர்ட் ராயை பொறுத்த வரைக்குமே அவர் சொந்தமாக வீடு கட்டினாருங்க, இன்னும் கல்யாணம் கூட ஆகலை. அவர் வந்துட்டு அவங்க அப்பா அம்மாக்காக அங்கே கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச காசு இருக்கு இல்லையா, அதை சொந்தமாக வந்துட்டு வீடு கட்டி வச்சிருந்தாரு அப்படின்னு சொல்லப்படுது. இன்னும் ஒருத்தருக்கு பார்த்தோம் அப்படின்னா கல்யாணமாகி வெறும் 9 மாதம் தாங்க ஆகுது, இங்கே டிரைவராக வந்துட்டு இருந்தார். ஸோ அங்கே போயிட்டு பார்த்தோம் அப்படின்னா டிரைவர் வேலை அப்படின்றது வந்துட்டு பார்த்துட்டு இருந்தார். இப்போ லாஸ்ட்டாக வந்துட்டு போனப்போ தான் வந்துட்டு அவங்களுக்கு கல்யாணமே பண்ணி வைக்கப்பட்டுச்சு. வெறும் 9 மாதம் தான் ஆகுது, அதுக்குள்ளே இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒட்டுமொத்த ஃபேமிலியுமே பார்த்தோம்னா கொலாப்ஸ் ஆகி உட்காந்துருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். ஸோ இதில் வந்துட்டு நம்ம யாரை குறை சொல்கிறது அப்படின்னு சொல்லி கேட்கும்போது பார்த்தோம்னா யாரை நம்ம இப்போ குறை சொல்ல முடியும் அப்படின்றதான் கேள்வி. ஏன்னா வெளிநாட்டுக்கு போனவங்க நீ அப்போ வெளிநாட்டுக்கு போனேன் அப்படின்னு சொல்லி சொல்ல முடியாது. ஏன்னா நம்ம முன்னாடியே சொன்னோம் இல்லையா ஃபாரின் போகிறதுக்கான ரீசன்ஸ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு, இங்கேருந்து நம்ம ஃபேமிலியை ஸ்டேபிளாக வைக்க முடியல, கரெக்டான ஒரு சுச்சுவேஷனுக்கு கொண்டு வர முடியல, அட்லீஸ்ட் ஃபாரின் போயாவது அங்கே சம்பாதிக்கிற காசை வச்சாது இங்கே நல்லா வச்சிடலாம் அப்படின்னு சொல்லி நினைக்கும் போது எல்லாமே விதி தான் அப்படின்னு சொல்லிட்டு போடுறதெல்லாம் தலை மேலே தூக்கி போட்டுற முடியும் தான். பட் இன்கேஸ் அந்த கட்டடத்தில் முறையான பராமரிப்பு அப்படின்றது இருந்துருந்துச்சுன்னா இவ்வளோ பெரிய உயிர் சேதங்கள் இருக்கு இல்லையா, அது நடந்திருக்காது அப்படின்றது தான் எல்லாருடைய பாயிண்ட் ஆஃப் வியூவாக இருக்குது. ஹோப் இந்த 50 பேரோடையாவது பார்த்தோம் அப்படின்னா இந்த பலி எண்ணிக்கை அப்படின்றது முடியணும், இதுக்கு மேலே பலி எண்ணிக்கைகள் அதிகரிக்கக்கூடாது அப்படின்றது தான் என்னுடைய எண்ணம். ஸோ இதை பொறுத்த வரைக்குமே பார்த்தோன்னா கேவி சிங் இருக்கார் இல்லையா, அவர் உடனடியாக குவைத்துக்கு போயிருக்காரு. அங்கே என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு மத்திய அமைச்சரவை உடனடியாக அவர் அறிக்கை அப்படின்றது தாக்கல் பண்ண சொல்லியிருக்காங்க.
பிரதமருடைய பொது நிவாரண நிதியிலிருந்து பார்த்தோம்னா உயிர் இழந்தவங்களுடைய குடும்பத்துக்கு தலா 2 லட்சம் ரூபா அப்படின்னு சொல்லி அனௌன்ஸ் பண்ணப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாமல் அங்கே எல்லாருமே கருகிற நிலையில தான் உடல்கள் அப்படின்றது கண்டெடுக்கப்படுறதுனால உடனடியாக டிஎன்ஏ டெஸ்ட் அப்படின்றது நடத்தப்படணும். அதுக்கு என்னென்ன தேவைகளோ அதுக்கான ஃபார்மாலிட்டிஸ் அப்படின்றதும் தொடங்கியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்தியாவை சேர்ந்தவங்க அங்கே இறந்துருக்காங்க அப்படின்ற பட்சத்தில் உடனடியாக பார்த்தோம் அப்படின்னா அவங்களுடைய உடல்கள் இருக்கு இல்லையா, அதை எந்தவித லேட்மே பண்ணாமல் அவங்க ஃபேமிலிட்ட ஒப்படைக்கிறதுக்கு என்னென்ன மாதிரியான வழிகள் இருக்கோ, என்னென்ன மாதிரியான ப்ரொசீஜர்ஸ் இருக்கோ அதை உடனடியாக எடுக்க சொல்லி மத்திய அமைச்சரவையிலிருந்து ஆர்டர் பறந்திருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இதனால உயிரிழந்த இந்தியர்களை பார்த்தோம் அப்படின்னா விமானப்படை இருக்கு இல்லையா, விமானப்படையின் மூலயமா இந்தியாவுக்கு கொண்டு வந்து அவங்க ஃபேமிலி கைகளில் ஒப்படைக்கணும் அப்படின்றது அவங்க ரொம்ப முக்கியமான விஷயமா எடுத்துட்டு முன்னெடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம் தான். அட்லீஸ்ட் இந்த மாதிரியான விஷயங்கள் இருக்கு இல்லையா, இனியாவது நடக்காமல் அங்கே பார்த்துக்கணும் அப்படின்றது தான் என்னுடைய பர்சனல் தாட். உங்களுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ என்ன அப்படின்றத கமெண்ட்டில் பதிவு பண்ணிவிட்டு இதே மாதிரி அப்பப்போ அப்டேட்டாக போயிட்டுக்கூடிய விஷயங்களை நீங்கள் தொடர்ந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நாளைக்கு இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோட சந்திக்கலாம். டாடா, பை பை.